ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒரு வருடம் பொறுப்பே ஏற்கலை. CV சண்முகம் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்கிறார். கட்சி ஏன் தோத்துட்டே இருக்குன்னு கேட்டால், எடப்பாடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. தோல்விக்கு காரணமாக தன்னை திருத்திக்காம கேள்வி கேட்குற வந்து எங்களை கட்சியிலிருந்து நீக்கிறார். ஒரு கட்சியை உயிர் வாழ்வதற்கு தேவையான, ஒரு கட்சி உயிர் வாழ்வதற்கு தேவையான இளைய தலைமுறையோட ஆதரவு தாவேகா பக்கம் இருக்கு. இளைஞர்கள் இல்லாத கட்சி தமிழக அரசியலுடைய எதிர்காலம் என்னவா இருக்கிறத கேள்விக்குறி. முதல்வர் விஜய் அவர்களின் அரசியலில் ரொம்ப வந்து பக்காவாக இருக்குங்க, கிளீனாக இருக்குங்க அவரோட ஐடியாஸ். ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் செய்கிற ஆய்வு, மக்களோட தேவை, அவரை புரிஞ்சு செய்கிற விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது பழைய கட்சிகளாக நடுங்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிகாரத்தை காட்டி கட்சியை கட்டுப்படுத்த நினைக்கிறார். அவ்வளோதான், ஒரு 10 ML பவர் இருக்கணுங்க அவருக்கு. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CP நவீன். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான அரசியல் விசாரணை வந்து செய்ய போகிறோம். அதாவது தமிழ்நாட்டோட 50 வருஷ அரசியல் வரலாறு கொண்ட கட்சி ஒரே ஒருத்தரோட ஈகோவால் கண்ணு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போகுது. உறவுகளே, புரட்சி தலைவர் MGR அவர்கள் எத்தனையோ துரோகங்களை வென்று கண்ணீர் சிந்தி வளர்த்த அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி நபரின் பிடியில் சிக்கி, அதாவது அந்த கட்சி தன் அடையாளத்தையே இழந்து அஸ்தமிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மன வேதனையோட. ஏன்னா அதிமுகலாம் அம்மா இருக்கும்போதெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். சிறந்த ஆட்சியை கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் கதறி அழுதாங்க. நான் வந்து பார்த்தேங்க. அப்படியே ரொம்ப மனசு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்திருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இத்தனை வருஷமாக திமுகவும் அதிமுகவும் மாற்றி பேசி, நீ 5 வருஷம் கொள்ளையடி, அப்புறம் நான் ஒரு 5 வருஷம் கொள்ளையடிக்கிறேன்னு ஒரு ரகசியமான ஒரு புரிதலில் இருந்தாங்க பாருங்கள். அந்த அஸ்திவாரத்தையே ஒட்டு மொத்தமாக இடித்து தரமட்டமாகிட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். இது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இவங்க 2 பேரோட காலடியில் இருந்த மண் இப்போ சரியாக ஆரம்பிச்சிச்சு உறவுகளே. அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சாங்க இல்லையா, ஒரு செங்கலை உருணுனே அது அப்படியே மொத்தமாக தகதகன்னு வந்து காலில் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இப்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. இன்றைக்கி தமிழக அரசியலில் நடக்கிற கூத்துக்களை பார்த்தா திமுகவும் எடப்பாடி தரப்பும் ஒன்றா சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து மிரள்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு குரலாக கொடுக்குறாரு. விஜய் தான் அதிமுகவை பிரிக்கிறாருன்னு திமுக தரப்பில் இருந்து கேள்வி வருது. இதை கேட்குற நமக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குல்ல. என்னடா இவ்வளோ கேவலமான அரசியல் கட்சிகள் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. இத்தனை வருஷமாக ஒருத்தர் வந்து ஊழல்வாதி, துரோகி, என்னென்ன முடியுமோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஒரு மாற்றி இவங்க அவங்கள குறை சொல்கிறது, அவங்க வந்து இவங்கள குறை சொல்கிறது. இன்றைக்கி என்னன்னா திடீர்னு எடப்பாடி மேலே திமுகவுக்கு இவ்வளவு பாசம். அப்போ இவங்க 2 பேரும் வெளியே தான் அடிச்சுக்கிறாங்களே, உள்ளுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஒன்று தானே? சொல்லுங்கள் உறவுகளே, உண்மைதானே நான் சொல்கிறது? அதாவது இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இன்றைக்கி ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் வந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் இது வந்திருக்கு. கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்கள் உறவுகளே. அதிமுக எப்படி இன்றைக்கி இப்படி செதறி கிடக்குன்னு நம்ம வந்து யோசிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவிக்கு வந்த விதம் எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறம் சசிகலா அவரோட காலில் விழுந்து அவர் இந்த முதல்வரோட நாற்காலியை வந்து உட்காந்தார். தான் உண்மை. ஆனால் பதவி கிடைச்ச உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன? தனக்கு பதவி கொடுத்தவங்களுக்கே துரோகம் செஞ்சார். அந்த கோத்தூர் விடுதியில் வந்து பார்த்திங்கன்னா தன் கட்சி MLAக்களே எல்லாம் ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சு, அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாமல், செல்ஃபோன் கூட பயன்படுத்த விடாமல் சிறை வச்சு மெஜாரிட்டியை வந்து நிரூபித்தார். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இந்த நம்பிக்கையில்லா அரசியல். தன் கட்சி ஆட்கள் மேலேயே
நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வரைக்கும் அதே தான் நடக்குது. யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொன்னால் இல்லை கேள்வி கேட்டால் உடனே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு தூக்குறது. இப்போ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ சொல்கிற ஜனநாயகமா? இதுக்கு பேர் தான் வந்து தொண்டர்கள் கட்சியா? இது சுத்தமான சர்வாதிகாரம். ஓபிஎஸ்ஐ தூக்கினார், டிடிவியை தூக்கினார், இப்போ கட்சியின் சீனியர் தலைவர்களான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்னு எல்லாரையும் தூக்கிட்டே இருக்காரு. அதுக்கு காரணங்கள் என்னன்னா அவங்க தாவேக்காக ஆதரவு தெரிவித்தாங்க, பல விஷயங்கள் இருக்கு, நம்ம முதலே பேசியிருந்தோம். இப்படி எல்லாரையும் தூக்கிட்டா கடைசியில் அதிமுக போர்டு முன்னாடி எடப்பாடி மட்டும்தான் தனியாக நிற்பார் போல. ஒரு தலைமையாக இருந்தால் எல்லாரையும் அரவணைச்சு போகணும். ஆனால் இவர் நான் தான் ராஜான்னு ஆட்டம் போடுறாரு. இது வந்து சரியே கிடையாது உறவுகளே. இப்போ சிவி சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பு வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நியாயமானது தானே எனக்கு தெரிஞ்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக இத்தனை வருஷத்தில் தொடர் தோல்விகளை பார்த்ததே கிடையாது. ஆனால் எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு ஒரு தேர்தலில் கூட உருப்படியாக ஜெயிக்கலை. நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு வரிசையாக எல்லாத்துலேயும் அதிமுக மண்ணை கவுது. ஆனால் இந்த தோல்விக்கு எடப்பாடி ஒரு முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றதே கிடையாது. இன்றைக்கி கூட வந்து திமுகவோட தோல்விக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் மாறி மாறி பேசாதீங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒரு வருடம் பொறுப்பே ஏற்கலை. சிவி சண்முகம் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்கிறார். கட்சி ஏன் தோத்துட்டே இருக்குன்னு கேட்டால் எடப்பாடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. தோல்விக்கு காரணமாக தன்னை திருத்திக்காமல் கேள்வி கேட்குற வந்து எங்களை கட்சியிலேருந்து நீக்கிறார். ஓகேவா? அதாவது புலம்புறாரு அவர். அது மட்டும் இல்லை உறவுகளே, திருமாவளவன் வந்து அவர்களை முதல்வராக ஆக்குறதுக்கான சில பேச்சுவார்த்தைகள் கூட எடப்பாடி தரப்பு ரகசியமாக செஞ்சதாக ஒரு தகவல் ஓடுது. இதெல்லாம் வந்து கட்சி தொடர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஒரு காலத்தில் ஆட்சியை தீர்மானித்த அதிமுக இன்னைக்கு சீட்டு கிடைச்சா போதுன்னு கெஞ்சுற நிலைமைக்கு வந்திருக்குன்னா இதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து பாருங்கள், இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் எப்படியாவது ஆட்சியில் உட்காரணும் திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான டீலில் வந்து எடப்பாடி ஓகே சொல்லிட்டாராம். இது வந்து இதோ நான் அன்றைக்கி தான் சொன்னேன், நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன் அதில் விவரமாக பேசணும்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே சிவி சண்முகம், வேலுமணி எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. நாங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கோம். எம்ஜிஆர் எதை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த திமுக காலையில் அதிமுகவை கொண்டு போய் அடமானம் வைக்க மாட்டோம்னு அவங்க வந்து எல்லாம் சபதம் போட்டிருக்காங்க. யாரும் இந்த சிவி சண்முகம் அவங்க எல்லாம் சபதம் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் ஊழல் அதிகமாகிடுச்சுன்னு தான் ஆக்சுவலாக பிரிஞ்சு வந்து அதிமுகவை ஆரம்பித்தார். அதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உறவுகளே. இன்றைக்கி அதே திமுக கூட எடப்பாடி வந்து அவர் பதவி ஆசைக்காக, ஒரு பதவி வெறிக்காக கை கோர்க்கிறாருன்னா எம்ஜிஆரோட ஆன்மா எந்த அளவுக்கு துடிக்கும்? எப்படி வந்து எம்ஜிஆரோட ரசிகர்கள் இந்த ஓட் பேங்க்லாம் எப்படிங்க நிற்கும்? கட்சி அழிஞ்சு போயிடும். ஊழல் பண்ணுறதுல வேணும்னா திமுகவும் எடப்பாடி தரப்பும் போட்டி போடலாம். ஆனால் மக்கள் நலனில் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தானே. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும், வேற யாரும் வரக்கூடாதுங்கிற இவங்களோட அந்த பகல் கனவு அதை வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து உடைச்சு தரமட்டமாகிட்டாருங்க. இவங்க நினைச்சே பார்க்கல எப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை வேடிக்கை பார்க்குறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னா, எடப்பாடியோட பலவீனமே முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாடி வெடிச்சு சிதறிச்சுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? இதுதான் உண்மை. இப்போது சீனில் வந்திருக்காரு நம்ம முதல்வர் விஜய். அவர் சும்மா ஒரு நடிகராக அரசியலுக்கு வரல உறவுகளே. 50 வருஷ திராவிட அரசியலோட அஸ்திவாரத்தையே அப்படியே எப்படின்னா ஒரு தகர்க்கிற ஒரு போர் வீரனாக வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்கிற அந்த கொள்கைகள், குறிப்பாக அந்த சாதி மதமற்ற அரசியல், நேர்மையான நிர்வாகம், இதெல்லாம் பார்த்து திமுக அதிமுகவும் அரண்டு போயிருக்காங்கன்னு தான் உண்மை. சும்மா சட்டசபை 4 பக்கத்தில் அப்படியே சராபுலான்னு பேசி ஒரு ஃபயர் விட்டா முடிஞ்சு போயிடுமா? செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான ஆட்சியாக ஒவ்வொரு நாளும் அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இன்னி கூட ஆதவர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிப்படையாக பேசியிருக்காரு, எவ்வளோ ஓப்பனாக அடிச்சிருக்காரு. 0% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் கட்டிங் அதெல்லாம் கிடையாது, ஊழல்ன்றதே கிடையாது. ஏதாவது ஒரு ஆட்சி இப்படி சொல்லியிருக்கா? ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து இப்படி பேசியிருக்காரா? சிஎம் விஜய் அவர்கள் சிவி சண்முகம் வீட்டுக்கு போனது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேசுவாங்க எடப்பாடி தரப்பு. ஏன் எடப்பாடியை அவர் பார்க்கலன்னு சில பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஏன் வந்து எடப்பாடி அவர் போய் பார்க்கல சிஎம் சார்? ஒருத்தர் வெளிப்படையாக ஆதரவு தரேன்னு சொல்லும்போது அவங்கள நேரில் போய் பார்க்குறது ஒரு நல்ல அரசியல் நாகரிகம் தானே. முதல்வர் விஜய் அதை தான் செஞ்சார். எடப்பாடி என்ன பண்ணார்? மேடைக்கு மேலே முதல்வர் விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறாரு, வாழ்த்துக்கள் கூட சொல்லலை, மனசு இல்லாமல் வாழ்த்துக்கள் கூட சொல்ல மனசு இல்லாமல் இருக்கார். அதை தாண்டி நான் என்ன பற்றி நம்ம பார்க்குறேன், ஏன் போய் பார்க்கலன்னு? எப்போ நீங்கள் உங்கள் சொந்த கட்சிக்கே துரோகம் நினைக்கிறீங்களோ, அதாவது எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் துரோகியை மன்னிக்கவே முடியாது. நீங்கள் துரோகின்ற தெரிஞ்சு போச்சு அவர் யோசிச்சிருக்க மாட்டார். மக்களுக்கு தெரியும் போது அவர் தெரியாமல் எப்படிங்க இருக்கும்? எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் தான் இந்த பிரிவுக்கு காரணன்றாரு.
இது எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற சண்டையை தீர்க்க தெரியாமல் வெளியே போகிறவங்க மேலே பழி போடுற கதையாக இருக்குது. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தெரியாமல் வெளியே போகிறவங்க மேலே பழிய போடுற கதையாக தான் இவர் சொல்கிற எடப்பாடி சொல்கிறது இருக்குது. கட்சிக்குள் இருக்கிற ஜனநாயகமின்மை தான் இந்த விரிசலுக்கு காரணமே தவிர முதல்வர் விஜய் கிடையாது. இது பெரிய உருட்டாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக வரும்போது மக்கள் அவர் பக்கம் போனதை யாராலையுமே தடுக்க முடியாது. முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபையில் அவருக்கு கிடைச்ச ஆதரவை மிக கண்ணியமாக கையாண்டார். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இடையில அதாவது திமுக அதிமுக இடையே இருந்த அந்த கொள்கை போர் ரொம்ப தீவிரமாக இருக்குங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க கூட மாட்டாங்க. கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி என்ன பண்ணுறாரு, அவரோட பதவியை காப்பாற்ற திமுகவோட ரகசிய கூட்டணி வைக்கிறாருங்க. 50 வருஷமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அந்த தொண்டை மனதில் என்னவா இருக்கும்? கொதிச்சு போயிருக்க மாட்டான், செதஞ்சிருப்பான்லாம் அவன். நம்ம உதயசூரியனை எதிர்க்கத்தானே இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம். இப்போ அதே சூரியன் கிட்ட இலை வந்து தஞ்சம் புகுந்தா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அவன் கேட்குற கேள்விக்கு எடப்பாடி கிட்ட பதில் இருக்கா? நான் கேட்குறேன். உண்மையை சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்தோட வருகை அதிமுகவோட வாக்கு வங்கி பயங்கரமாக பாதிச்சிருக்கு. ஏன்னா இங்கே தீய சக்தி திமுகவை அழிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் சரி அப்படின்னு மக்களை நம்பிட்டாங்க. திமுக பதில் அதிமுக அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே மக்கள் போகலை. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அதிமுக கடந்த காலங்களில் ரொம்ப வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள். முதல்வர் விஜய் அவர்கள் மௌனமாக இருந்துகிட்டே காய்களை நகர்த்துறாருங்க. அவர் கொள்கைகளை கரெக்டாக இருந்து யாரையும் எதிர்க்கணும், யாரை வந்து எதிர்க்கக்கூடாது அப்படின்னு கிளியராக பார்த்து ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஆரோக்கியமாக அரசியலாக இருக்கணும்னு அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமாக தான் முதல்வர் விஜய் அவர்களும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து பேசினாங்க. ஆனால் எடப்பாடி செய்கிறது அரசியல் அடிமைத்தனம். சட்டமன்றத்தில் கூட எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவித்தாங்க. இது எடப்பாடி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சட்டமன்றத்தில் 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு சொன்னாங்க. இப்போ எடப்பாடி தரப்பில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் விட சிவி சண்முக தரப்பில் தான் பலம் அதிகமாக இருக்குது. இதிலிருந்து அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லாரும் ஒரு மாற்று சக்தி முதல்வராக விஜய் தான் அப்படின்றத பார்க்குறாங்களா இல்லையா? இது உறுதி செய்யப்படுது இல்லை. எடப்பாடியோட அதாவது அஜாக்கிரதை தான் அவர் வந்து ஒரு லைட்டாக எடுத்துக்கிட்டார். இன்றைக்கி அதிமுகவில் 47 இடங்களுக்கே தள்ளப்பட்டு இருக்குது. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட தக்க வைக்க முடியாத சூழலுங்க. 59 இடங்களை பெற்ற திமுக அதிகாரப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக வந்திருக்கு. மறுபுறம் 108 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது தனித்து நின்று ஆளுங்கட்சியாக இருக்குது வந்து தாவேகா. மக்களுடைய கவனத்தை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர் சக்தியும் தமிழக வெற்றி கழகம் தான். அவ்வளோதான், அவங்க தான் வச்சுருக்காங்க. மொத்த இளைஞர் சக்தியும் அவங்க தான் வச்சுருக்காங்க. அடுத்த 5 வருஷம் போச்சுன்னா அடுத்த 5 ஜென்ரேஷன் வந்துடும். ஒரு கட்சியை உயிர் வாழ்வதற்கு தேவையான இளைய தலைமுறையோட ஆதரவு தாவேகா பக்கம் இருக்குது. இளைஞர்கள் இல்லாத கட்சி தமிழக அரசியலுடைய எதிர்காலம் என்னவா இருக்கிறத கேள்விக்குறி. புரியுதா? அந்த நிலைமையை தான் நோக்கி இப்போது அதிமுக போயிட்டுருக்கு. உறவுகளே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சத்தியமாக நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து எடப்பாடி ஒரு புது மாவட்ட செயலரை போட்டு ஃபார்ம் பண்ணி அந்த 16 எம்எல்ஏலேருந்து திரும்ப 120 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ தாண்டி கொண்டு வரதுனா ஒரு சாத்தியமற்ற விஷயம். தாவேகா கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ மாசான விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் வந்து கொண்டு வந்திருக்குங்க. இது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, திமுகவும் ஒரு எச்சரிக்கை மணி. இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கு நான் சொன்னேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் திமுகவை அடித்தேன், மாற்றம் வரணும்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி எப்போது திமுகவோட போய் கை கோர்த்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு எடப்பாடி அப்படின்னா இந்த முழுசுக்கும் காரணம் எடப்பாடின்னு தெரிஞ்சக்கப்புறம் எப்படி நீங்கள் பேசாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? முதல்வர் விஜய் அவர்களின் அரசியலில் ரொம்ப வந்து பக்காவாக இருக்குங்க, க்ளீனாக இருக்குங்க அவரோட ஐடியாஸ். ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் செய்கிற ஆய்வு, மக்களோட தேவை, அவரை புரிஞ்சு செய்கிற விஷயம், ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது பழைய கட்சிகளாக நடுகுது. எடப்பாடி பழனிசாமினா இன்றைக்கி அதிகாரத்தை காட்டி கட்சியை கட்டுப்படுத்த நினைக்கிறார். அவ்வளோதான். ஒரு 10 எம்எல் பவர் இருக்கணுங்க, அவருக்கு பவர் இருக்கணும். அதிமுக இந்த சரிவுக்கு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமியோட சர்வாதிகாரம் தான். அவரோட ரகசிய கூட்டணி ஆசையும் தான் இதுக்கு காரணம். யாராவது எதிர்த்து பேசினா உடனே கட்சியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இவரை எதிர்த்து பேசினா எஸ்பி வேலுமணி சிவி சண்முக டீமில் இருக்கக்கூடிய 17 நிர்வாகிகளை பொறுப்பை விட்டு எடப்பாடி இப்போது தூக்கி இருக்கிறார். இப்போ எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது சட்டசபை இருக்கு இல்லையா, அதோட அமைப்பு தனி, கட்சி அமைப்பு தனி அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீர்க்கமாக தெரிவிக்கிறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள். இஷ்டத்துக்குலாம் அப்படிலாம் எல்லாமே தூக்க முடியாது, ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது
அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, தினமும் இந்த மாதிரி ஒரு ஆண்ட கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய மோதல்கள் நடந்துக்கிட்டே வரும்போது அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல போனால், இனி அதிமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது 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 என்றுதான் தெரிகிறது. விஷயம் இப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு உறவுகளே. அதிமுகவோட உட்கட்சி போர் இப்போ வெறும் பேச்சோட நிற்காம சட்ட போராட்டமாகவே மாறிடுச்சு. சபாநாயகர் ஜே.சி. பிரபாகரன் ரெண்டு தரப்பையும் தனித்தனியாக சந்தித்து கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சபாநாயகர் ஒரு பக்கம் செயல்படுறாருன்னு எடப்பாடி டீம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து இப்போ மேட்டர் வந்து ஆளுநர் அர்லேக்கர் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. பேசிக்காக இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு நேரில் போன அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் தலவாய் சுந்தரமும் ஒரு முக்கியமான மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா எடப்பாடியோட ஆட்கள். அதில் என்ன இருக்குது தெரியுமா? கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சட்டசபை வாக்கெடுப்பு நடந்தப்போ கொரோனா உத்தரவை மீறி அவங்க தாவேக்காக அரசு ஆதரத்தில் செயல்பட்டாங்க. அதனால தான் அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யணுங்கிறது தான் இவங்களோட மெயின் டிமாண்டு. தாவேக்காவோட வாக்கு அந்த 144 இருக்குது இல்லையா, மெஜாரிட்டி, அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதான் இவரோட எடப்பாடியோட எண்ணம். இந்த மனு மூலமாக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்க எடப்பாடி தரப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ சபாநாயகரோட முடிவு திருப்தியாக இல்லைன்னா இந்த ஆளுநர் சந்திப்பு அரசியல் ரீதியாக பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அதிமுக இடத்துல வந்து பேசிக்கிறாங்க உறவுகளே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணுற முழு அதிகாரமும் சபாநாயகரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆளுநரை தலையிட்டு எந்த அளவுக்கு எடப்பாடி தரப்புக்கு கை கொடுக்கணும்லாம் வந்து நம்மளுக்கு தெரில. அது வேலைக்கே ஆகாது. ஆளுநர் இதை தலையிட்டால் மட்டும்தான் எடப்பாடி டீமுக்கு சாதகமாக சூழல் அமையும். அதில் வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சபாநாயகர் தான் பவர் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா மெஜாரிட்டி மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி பக்கம் தான் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் இந்த சிக்கல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும் தான் தோணுது. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய வேலையை சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் உறவுகளே. இன்றைக்கி நடக்க போகிறது வந்து பார்த்தா ஒரு நேர்மையான அரசியல் போட்டி. எடப்பாடி அவர்களே, நீங்கள் இன்னும் எத்தனை பேரை தூக்குவீங்க? தொண்டர்கள் இல்லாமல் கட்சி கிடையாது. நீங்கள் இப்படி செய்கிற ஒவ்வொரு செயலும் நான் சொல்கிறேன் முதல்வர் விஜய் அவர்களோட பலத்தை தான் அதிகப்படுத்துது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட ஆன்மா இப்போ எடப்பாடியோட இந்த கீழ்த்தரமான அரசியலை பார்த்து வருத்தப்படும். கட்சியோட அதிகாரப்பூர்வ ஊடகங்களான நமது அம்மா பேப்பரும் நியூஸ் ஜே டிவியும் திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நியூஸ் போட ஆரம்பிச்சிருக்குது. கட்சிக்குள்ள பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்குங்க. ஒரு கட்சி பிளவுபட்டா பாருங்களேன், எவ்வளோ அந்த கட்சிக்கு அவப்பேர், அந்த சின்னத்துக்கு அவப்பேர். நேற்று வரைக்கும் எடிட்டர் கல்யாண சுந்தரம் இபிஎஸ்க்கு ஆதரவாக நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா அதிமுக எல்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. காரணம், பேப்பர் முழுக்க இபிஎஸ்க்கு எதிரான விமர்சனம் இருக்குது. விசாரிச்சு பார்த்தா வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு பேப்பர் நிர்வாகத்தை அவங்க கைக்குள்ள எடுத்துக்கிட்டதா தெரியுது. எம்எல்ஏக்களோட சப்போர்ட் வேலுமணி தரப்புக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதோட தாக்கம் அப்படியே பேப்பர்லையும் டிவிலையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு உறவுகளே. ஒரு கட்சி பத்திரிகையே அதோட பொதுச்செயலாளருக்கு எதிராக செய்தி போகிறதுனா இப்போ தமிழக அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேவலம், ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தரப்பு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அலை எழும்பும் பொழுது கரையோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தூசியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை இழுத்துட்டு அப்படியே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஒரு எழுச்சி தமிழக அரசியல் மொத்த ஃபார்முலாவையும் இழுத்து போயிடுச்சு. அதில் ஒன்று அதிமுகவும் தான். முதல்வர் விஜய் அவர்களோட இந்த வருகை அவங்க அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துருக்கா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே. பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த எழுச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்னு நம்புவோம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். பல விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அதிமுக பற்றியான முழு அப்டேட் வந்து எவ்வளோ தெரியுதோ இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற உறவுகளே. நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.